பாவனியை நான் வந்து இப்போ வரைக்குமே அவள் சொல்கிற மாதிரி ஒரு லவ்வர், ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி ஃபீலிங் நான் பார்த்தே இல்லை. எப்போவாது தான் அதுவும் பார்ப்பேன், அவங்க சாரீ கட்டியிருக்கும்போது. இல்லை, அவகிட்டே நான் அதை சொல்லுவேன். மற்ற டைம்லலாம் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிற ஃபீலிங் தான். அதெல்லாம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்லாம் தெரியாது. எனக்கு உண்மையாலுமே அந்த ஃபீலிங் தான். அவ்வளோ நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவங்க தான் எப்போவுமே பிஸியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் என்னை இப்போ பார்த்துக்கிறாங்க. நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் வந்து டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். எந்த ஒர்க்குமே நான் இப்போ பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷனுக்காகவும் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் முழுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இன்கம் இல்லை. என்னை பார்த்துக்கிறது பாவனி தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்ன பார்த்துக்கிறது அவள் தான். அப்படி தானே இருக்கா, அவள் தான் நிறையா ஒர்க் பண்ணுறான். நானும் ஒர்க்கெல்லாம் போவேன். இவ வந்து டெய்லி ஷூட் இருக்கும் அவளுக்கு. அவள் 3 ப்ராஜெக்டில் வந்து சொல்லணுமான்னு எனக்கு தெரில. ஒரு 2 ப்ராஜெக்டில் அவங்க ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில். தேங்க்யூ. அண்ட் பெரிய ஸ்டார் கூடயும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதெல்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு. இதெல்லாம் போனாலும் நான் ஒரு நாளோ 2 நாளோ வேலைக்கு போவேன். மற்ற நாள்லாம் உட்காந்து எழுதிட்டே இருப்பேன். மற்ற நாள் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன், படம் பார்த்துட்ருப்பேன். அந்த நான் ஒரு நாள் போகிறப்ப எனக்கு ஏதோ ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நான் போகிறேன், சாயந்தரம் வர வரைக்கும் என்ன பண்ணோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், விளையாண்டுட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு ரொம்ப இருக்குது அவகிட்ட.